என் மகளே, என் மகனே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். இருளான பாதையிலே நடக்கிறதைப் போல உணர்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய காரியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை இருளான பாதைகளில் நடத்துவதைப் போல உணர்கிறீர்களா? இருளான பாதையில் நடப்பது போல ஒரு வழியும் தெரியாமல் கஷ்டமாக இருக்கிறதே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன பண்றதுனே தெரியல, தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன் என்று துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளை கர்த்தராகிய நான் வெளிச்சமாக்கி உங்களை வழிநடத்துவேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான பகுதியில், அந்த பகுதியிலேயே நீங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி இருக்கிறீர்களா? அந்த மாதிரியான காலங்களில் உங்களுடைய இருளான பகுதியினை கர்த்தராகிய நான் வெளிச்சமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான பகுதிகளை உங்களிடத்திலே இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேளையிலே, நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே, உங்களுடைய ஊழியங்களிலே, உங்களுடைய படிப்புகளிலே நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்திலே இருளான பகுதியில் இருப்பது போல உணர்கிறீர்களா? அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து நடந்தீர்கள் என்றால், கர்த்தராகிய நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாசிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளான காரியங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே நீங்கள் ஜெபத்தில் ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான பகுதிகளை உங்களிடத்திலே இருந்து விலக்கி உங்களுக்கு வெளிச்சமாக நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வெளிச்சம் உங்களை உங்களுடைய பாவத்திலிருந்து விலக்கும் என்று சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய இருளை நீங்கள் மாற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்திலே இருக்கக்கூடிய இருள் விலகி நீங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, இன்று எனக்கு அந்த காரியத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி போடும்படியாக உம்மை நோக்கி ஆராதிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இருளான பகுதிகளை உங்களிடத்திலே இருந்து விலக்கி கர்த்தராகிய நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். அப்பொழுது என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகவும் நிறைவாகவும் வாழ்வீர்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளான காரியங்களை விலக்கி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் வாக்கு மாறாத தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய நான் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை ஆசீர்வதித்து அனைவரும் உங்களை புகழும்படியாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் கர்த்தராகிய என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தராகிய நான் உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து நீதிமான்களாக வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய வழிகளிலேயே நடப்பீர்கள். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி, தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு பிரியமாய் நடக்க என்னை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதித்து என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாய் வைக்கும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன்.
என் மகளே, என் மகனே, எதற்காக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனைப்பட வேண்டும்? இவைகளில் இருந்து முதலில் வெளியே வந்து நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் களி கூறுங்கள். என் மகளே, என் மகனே, நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கம், இந்த மாதிரியான காரியங்கள் வரத்தான் கூடும். ஆனால் இவைகளை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான காலங்களிலே உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அதில் மூழ்கிவிட மாட்டீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான காரியங்களிலே உங்களுக்கு ஜெயம் கொடுத்து வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து, கர்த்தாவே, எனக்கு இருக்கக்கூடிய துக்கம், வேதனை, உபத்திரவம், இவைகளை கண்டு நான் கலங்க மாட்டேன், இவைகளை விட்டு நான் உங்களிடத்திலே களி கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுதே உங்களுடைய உள்ளத்திலே அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும். நீங்கள் என்னை நோக்கி ஜெபத்தினிலே, கர்த்தாவே, எனக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான கால நிலைகளை குறித்து நான் கலங்க மாட்டேன், நான் முடங்கி போக மாட்டேன், நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறேன். கர்த்தாவே, எனக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், வேதனைகள் என்னை விட்டு விலகட்டும். என்னுடைய உள்ளத்தை உங்களுடைய ஆசீர்வாதம் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் என்று நீங்கள் என்னை நோக்கி ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 105 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் எவைகளின் மீது ஈர்ப்பு கொண்டு உள்ளீர்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். சிலருக்கு பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நாடுவார்கள். சிலர் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஈர்ப்பு இருக்கும். சிலருக்கு சிறந்த அளவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாட்டம் இருக்கும். சிலருக்கு பெரிய பணக்காரர்களைப் போன்று மாறிவிட வேண்டும் என்று நாட்டம் இருக்கும். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஈர்ப்புகள் இருக்கும். என் மகளே, என் மகனே, ஆனால் நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாட வேண்டும். என் மகளே, என் மகனே, கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடும் பொழுது, என்னை நாடுகின்ற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வல்லமையை கொடுப்பேன். நீங்கள் கர்த்தரை நாடும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் என்னிடத்திலே ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களை விட்டு விலகும். என் மகளே, என் மகனே, நன்மை செய்கிற வல்லமையை கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றிக் கொள்பவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் வல்லமைகள் கிடைக்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க, நீங்கள் பயனடைய கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை என்னுடனே இருக்கிறது என்று விசுவாசத்துடனே சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்று ஆசீர்வாதமாக வாழும் பொழுது, நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலே நீங்கள் ஆசீர்வாதமாகவும் நிறைவாகவும் வாழ்வீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்திலே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் துக்கத்திலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் அவர்களுக்கு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் அவர்களை தைரியப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். நீங்கள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை நாட வேண்டும். கர்த்தரை நாடி கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரை நாடி கர்த்தரிடத்திலே விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும். கர்த்தருடைய வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை இழப்பதற்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களினால் நீங்கள் வீழ்ச்சி அடைந்து உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். மார்க்கு 14:38 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்க நினைக்கலாம், கர்த்தாவே, என்னுடைய வீட்டிற்குள் எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகளாக இருக்கிறது, மகிழ்ச்சியாய் இருக்கலாம் என்று பார்த்தால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தின்படி சொல்லுகிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்னிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சோதனைகள் வரும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நீங்கள் வாழ்கின்ற பகுதியினிலே உங்களுக்கு நெருக்கங்கள் வரலாம். நீங்கள் நீதிமான்களாக நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பல இடையூறுகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் இவ்வாறான சோதனைகளுக்கு உட்படாமல் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், துயரங்கள், இவைகளை குறித்து என்னிடத்திலே ஜெபத்தினிலே அறிக்கையிடுங்கள்.
கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் விழுந்து விடாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்திகள் என்றால் உங்களுக்கு சோதனைகள் வராது என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இது பொல்லாங்கு நிறைந்த உலகம். உங்களுக்கு சோதனைகள், கலக்கங்கள், வேதனைகள் வரும். ஆனால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்தீர்கள் என்றால் இவைகளிலிருந்து ஜெயம் கிடைக்கும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள், இன்று எவ்வளவு நேரம் என்னிடத்திலே ஜெபம் செய்தீர்கள்? முதலில் ஜெபம் செய்தீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். வேதாகமத்தை வாசித்தீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கர்த்தரிடத்திலே விழித்திருந்து ஜெபம் செய்தீர்கள் என்றால், கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றி கொண்டீர்கள் என்றால், உங்களை எந்த சோதனைகளும் மேற்கொள்ளாது என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்து கர்த்தரிடத்தில் இருந்தே வல்லமைகளை பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் வாழும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.